வெல்கம் டு கார்டனிங் அம்மா பானு. ஹைப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய ரோஜாப் செடி வந்து கொஞ்சம் இந்த இலைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. துளிர் வருது, முட்டு வருது, எல்லாமே வருது. நம்ம வந்து அதுக்கு முதல்ல கத்தாழையோடைய ஜூஸை கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த இலைகள்லாம் வந்து கொஞ்சம் மத்தியில் இந்த மாதிரி மங்கலாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு வைட்டமினான ஒரு பொருள் கொடுக்க போகிறோம். நம்ம தூக்கி போடுற பொருள் தான், நம்ம எதுவும் காசு கொடுத்து வாங்கலாம் இல்லை. இந்த மாதிரி பாருங்கள், லேசாக சுருண்டு இருக்குது. அளவுக்கு மாரி வெயில் போடுறதுனால இப்படி இருக்குதா, இல்லை இது ஒரு நோய் தாக்கம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஓவரான வெயில்னால் இந்த இடத்துல வெயில் அந்த அளவுக்குலாம் படாது, 3 மணி நேரம் தான் படும். இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு தோல். நம்ம உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணும்போது தோலை எடுத்துருவோம்ல, தோலை எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு உள்ள தோல் வேணும். ஒரு 4 செடியாக இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு போதும். இதோட சேர்த்து உங்களுக்கு கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு தோல் இருந்தால் 2 முட்டையோட போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். எனக்கு நிறையா இருக்கனால நான் வந்து வெறும் உருளைக்கிழங்கு தோலை மட்டும் போட்டு நான் வந்து அரைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு தோல் குறைச்சிருந்தா 2 முட்டையோடு இல்லை 3 முட்டையோடையே நீங்கள் உள்ளுக்கு வச்சு மிக்ஸ் பண்ணி போடலாம். ஏன்டா அதுவும் கலிசியம் தானே. இதுவும் நல்லா அந்த இலைகள் ஃபுல்லான சைனிங்காக வரும். புது இலைகள்லாம் நல்லா அப்படியே புத்துணர்ச்சியாக வரும், அப்படியே சைனிங்காக இருக்கும். ஏன்னா முகத்துக்கு கூட நம்ம உருளைக்கிழங்கை தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சைனிங்காக வருது. கண்ணாடியை துடைச்சாலும் சைனிங்காக இருக்குது. அதே மாதிரி தான் செடிகளுக்கும். இது வந்து நல்லா ஒரு செடிக்கும் ஒரு ஸ்பூனை மட்டும் போடணும். அதுக்கு முதல்ல நம்மளுடைய ரோஜாப்பு செடி இருக்கிறத வந்து நம்ம வந்து இது ரோஜாப்பு செடிக்கும் இல்லை சாமந்தி செடி, மல்லிகைப்பூ செடி, கனகாமர செடி, என்னென்ன பூக்கள் செடிகள் வந்து உங்களுக்கு பழுப்பாக இருக்கோ, கீரை வகைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம். எதாவது பழுப்பாக இருக்கோ, இலை வந்து ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்குதோ, அது அந்த மாதிரி உள்ள செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காலையில் மட்டும்தான்ப்பா வெயில் அடிக்கும். பார்த்தீங்களா, போன வாரம் காட்டினதுக்கு இந்த வாரம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. நானும் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றுறது, டெய்லியும் ஊற்றுறதும் இல்லை. சரி, அதனால் சரி கொஞ்சம் பழுப்பு இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இதுக்கு நான் வந்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி வச்சுருக்கிறேன். மண்ணை ஃபுல்லாக எல்லா ரோஜாப் செடிக்குமே நல்லா கிளறி விட்டுருக்குறேன். 1 ஸ்பூனு தான் நான் போடுறேன், ரொம்பலாம் வேண்டாம். அன்றைக்கி கத்தாழை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம், அதுக்கப்புறம் வெங்காயத்தூள் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். அப்புறம் இப்போ நம்ம வந்து இது கொடுக்குறோம். செடிக்கு முட்டு எல்லாமே வரும். ஆனால் வந்து செடி வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இல்லை, ஒரு சைனிங்காக இல்லை. அந்த சைனிங் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த உருளைக்கிழங்கு தோலை வந்து நல்லா காய வச்சு தூள் பண்ணி போடுங்க. குறைவான உருளைக்கிழங்கு தோல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, முட்டையோட மிக்ஸ் பண்ணிக்கிறங்க, அவ்வளோதான். எல்லா ரோஜாப் செடிக்கும் போட்டு இப்போ நம்ம சாமந்தி செடிக்கும் போடுவோம். ஏற்கனவே சாமந்தி செடிக்கு ஒரு செடிக்கு போட்டு இப்போ நல்லா வெளியில் நல்லா சூப்பராக நிற்கிறாங்க. இந்த மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதான். எல்லாமே ஒரு ஸ்பூனு தான். இந்த இது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பூவோட இருக்கையிலேயே வந்து ஒரு 3 நாளே 2 குச்சியை கட்டிங் பண்ணி வச்சது. அது இருக்குது, அது வருமானு தெரியலை. இது வந்து பார்த்திங்களா, இதோட செடி இது ஒரு கொத்தை வந்து எடுத்து வச்சது. இது வந்து நம்ம ஏற்கனவே பூ காட்டினால அதில் உள்ளது. அது வந்ததோடய 2ஆம் நாளே நான் கட்டிங் பண்ணி 2 கொத்தை வச்சுட்டேன். இது வந்து அன்றைக்கி ஜாடியை மாற்றி வச்சேன், ஆனால் வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியலை. இந்த ஏற்கனவே பூவெல்லாம் கட்டிங் பண்ண ஐட்டமில் அது எல்லாமே இது பண்ணி போச்சு. அதில் ஒரே ஒரு இது மட்டும் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அது நிற்கிது, அவ்வளோதான். இதில் தான் அது இருந்துச்சு. இதில் பாதி எடுத்து நான் வந்து அந்த பக்கத்தில் வச்சேன். நான் அந்த பக்கம் வச்சு எதுவுமே இல்லை. இதில் ஒரு 2 குச்சி நிற்கிது, மற்றதெல்லாம் இது பண்ணி போச்சு. பூ கட்டிங் பண்ணதோடு இதாகிடுச்சு, அது ஏன்ட்டு தெரியலை. ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்து கரெக்டாக 2 மாதம் இருந்துச்சு. அப்புறம் தான் பூவை கட்டிங் பண்ணாங்க. இது ஸ்டார்டிங்லேயே கட்டிங் பண்ணி வச்சுட்டேன், 2 குச்சி மட்டும். வந்த 2 நாளாக 3 நாளாக கட்டிங் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இது மட்டும் அப்படியே நிற்கிறாங்க. நான் இது துளிர் வருமா வேர் வந்திருக்கான்னு தெரியல, நான் என்ன எடுத்து நான் பார்க்கல. சரி இருக்கட்டும், இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த இலைகள்லாம் காஞ்சி போனதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாருங்கள், அப்படி எவ்வளோ புடிசாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வாங்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இந்த சாமந்தி ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்பேன் போன வருஷம் இது வாங்கினது. இந்த வருஷம் பூக்கள் வரணும், ஆனால் இப்படி செடியே இப்படி நிற்கிது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செடியெல்லாம் என்னை பார்க்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைப்பா. வாங்கி வச்சோமா, சரி பூத்துச்சா, நல்லா பார்த்து ரசித்தோமா, 3ஆம் மாதத்தில் அது போகுதா, அப்படியே விட்டுற வேண்டியது. இதில் ஒரு குச்சியை ஒடிச்சு வச்சது, இந்த ஒடிச்சு வச்சது இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. இவ்வளோலாம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வருஷம் வாங்கி வச்சு தூக்கி போட வேண்டியது. இது ஏன்னா இதெல்லாம் வந்து நாட்டு வெரைட்டி இல்லை. இது மூக்கரட்டை, அதிலே மூக்கரட்டையை வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மண்ணிலே வச்சுருக்கிறேன். மூக்கரட்டை ரொம்ப நல்லதுப்பா நம்ம யூரியனுடைய பிரச்சனைக்கு, அதுக்கப்புறம் கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. மூக்கரட்டை டீ மாதிரி நீங்கள் போட்டு சீனியெல்லாம் போடாமல் மூக்கரட்டை இலையை வந்து நல்லா இடித்து தண்ணியில் குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. யூரியனுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஓகேயா, அதை பற்றி வீடியோ வந்து நான் ஜே மாம்ஸில் போட்டிருக்கிறேன், டைம் இருக்குல்ல பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி வளைச்சி வச்சா வரும்னு நினைக்கிறேன். அப்படி வளைச்சி வைக்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு என்ன செய்யும், உடஞ்சிரும். ஏன்னா எப்போவுமே இந்த சாமந்தி செடியோடைய தண்டு வந்து ரொம்ப இதாக இருக்கும். இப்படி வளைக்கும்போது டப்பக்குன்னு என்ன செய்யும், உடஞ்சிரும்.
அப்படி அப்படி வளைக்கும்போது அப்படியே உடஞ்சிரும். வளைக்க முடியறத மட்டும் தான் வளைக்கணும். இல்லைன்னா அது அப்படியே உடஞ்சிரும். ஒடிச்சு தான் வைக்கணும். வளைச்சி வச்சீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி முடிஞ்சால் நீங்கள் வளைச்சி வச்சு மண் போட்டு விடுங்க. அது எதுலையாவது ஒரு இதில் வேர் பிடிச்சிருச்சுண்டா புது வேர் பிடிச்சிருச்சுண்டா வந்துடும், காப்பாற்றிடலாம். சரியா? அவ்வளோதான்ப்பா, இன்றைக்குள்ள பதிவு வந்து அவ்வளோதான். சரி, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். எல்லாத்துக்குமே நம்ம போட்டாச்சு உருளைக்கிழங்கு, தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். அடுத்த பதில் சந்திக்கலாம். ஹாப்பி கார்டனிங், வலுவலமுடன்.